அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த இன்ஃபிளேஷன் என்கின்ற அந்த பணவீக்கத்தை சமாளிக்க, முக்கியமா ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அந்த ஓய்வு காலத்துல நமக்கு ஒவ்வொரு மாதமும் தேவையான அந்த செலவை எப்படி ஈட்ட போறோம், எதை முதலீடு பண்ணா நம்மளுக்கு அதிகமான வட்டி கிடைக்கும், எவ்வளவு ஆண்டு காலம் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு உங்க வயசு 30ன்னு வச்சுக்கிட்டா உங்களுடைய ஓய்வு காலம் பாத்தீங்கன்னா 60 வயசுல ஆரம்பிக்குது. இன்னைக்கு இந்த வயசுல உங்களுக்கு ஆகிற அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ், அதாவது மாத செலவு பாத்தீங்கன்னா நீங்க அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்க எதையாவது முதலீடு பண்ணீங்கன்னா, அதாவது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல எதையாவது சூஸ் பண்ணி முதலீடு பண்ணீங்கன்னா அது பாத்தீங்கன்னா உங்க ஓய்வு காலத்துல 12 மாசத்துக்கான ரிட்டர்ன்ஸ், ஓராண்டுக்கான ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுக்க முடியும். அது எப்படி தெரியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு மாதத்துக்கு ஆகும் அந்த செலவு தொகைய ஒவ்வொரு ஆண்டும் முதலீடு செஞ்சீங்கன்னா அது 30 ஆண்டுகள் கழித்து சுமார் 12 மாதங்களுக்கு அது கை கொடுக்கும். ஓய்வு காலத்துல பண பிரச்சனை இல்லாமல் இருந்தா தானே நிம்மதியா வாழ முடியும். அதற்கான திட்டமிடலை நீங்க 30 வயசுக்குள்ளே ஆரம்பிக்க வேண்டியது மிக மிக அவசியம். என்னங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு வருஷம் வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாசம் போனஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த ஒரு மாசம் போனஸை நீங்க எதுலயாவது முதலீடு பண்ணே வரணும் ஒவ்வொரு ஆண்டும். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த விலைவாசி உயர்வு என்கிற அந்த பணவீக்க விகிதம் காரணமா தான் நம்மளுக்கு இந்த குடும்ப செலவு ஆண்டுக்கு ஆண்டு நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி முதலீடு செய்வதுதான் அவசியம். அதுவும் நீண்ட காலத்தில் பணவீக்க விகிதத்தை விட 2 மடங்கு லாபம் தரும் பங்கு சார்ந்த நிறுவன பங்குகள் இல்ல பங்கு சார்ந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்வது மிகவும் அவசியம். அப்பதான் இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பொத்தாம் பொதுவா சொன்னா உங்க யாருக்குமே புரியாது, சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதனால நம்ம அடுத்த ஸ்லைட்ல அதனுடைய கால்குலேஷன் பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்த ஸ்லைடுக்குள்ள போலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஆகிற மாச செலவு ஒரு 25,000 வச்சுங்க. அது அப்படியே நீங்க எதையாவது ஒரு 30 ஆண்டுகள்ல முதலீடு பண்ணீங்கன்னா அது எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்றது பார்க்க இந்த ஸ்லைட்ல. இப்போ உங்க வயசு 30ன்னு வச்சுங்க. பணி ஓய்வு கால வயசு 60. மொத்தம் ஆயுள் காலம் சராசரி 75 ல இருந்து 80ன்னு சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு. அதுவும் முக்கியமா இந்தியாவில பணவீக்க விகிதம் இப்பத்துக்கு 6% நிக்குது. அது வருஷம் வருஷம் கூடிட்டே கூட போகலாம். இந்த 6% வச்சுதான் இந்த கால்குலேஷனு. சோ 60 வயசுல நீங்க எதிர்பார்க்கும் மாத செலவு பாத்தீங்கன்னா 1,43,590. பிரமிப்பா இருக்குல்ல. இப்ப 25,000 அன்னைக்கு 6% இன்ஃபிளேஷன் போட்டா உங்களுக்கு 1,43,000 வருது. சோ பாத்துங்க, உஷாரா இருங்க. இப்போதைய அந்த ஒரு மாத செலவு தொகையை நீங்க ஒரு முதலீடு பண்றீங்க. முதலீட்டு காலம் 30 ஆண்டு காலம் வச்சுக்கலாம். ஓகே. சோ ஆண்டு சராசரி வருமானம் ஒரு 15% கொடுக்கணும்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண, வர வழியே கிடையாது. நீண்ட காலன்றதால நம்ம கொஞ்சம் ரிஸ்க் கம்மி, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ அது மாதிரி பண்ணும்போது 30 ஆண்டு முடிவில் நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு வரும்னா 16,55,300 கிடைக்கும். சோ 60 வயசுல மாத செலவு ஏற்கனவே பார்த்த மாதிரி 1,43,590. சோ அதை நீங்க 16 லட்சத்துக்கு டிவைட் பண்ணீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 மாசத்துக்கான செலவு தொகையே நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப புரியுதுங்களா? சோ ஒரு மாசத்துக்கு ஆகிற அந்த செலவு தொகையை நீங்க முதலீடு பண்ணும்போது வயசான காலத்துல உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நமக்கு தேவையான பணத்தை திருப்பி கொடுக்குது. இதுவே நீங்க வருஷம் வருஷம் முதலீடு பண்ணீங்கன்னா அது எவ்வளவு தரும்ன்றத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். நீங்க மாசம் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தா வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கண்டிப்பா போனஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த போனஸ் பணத்தை நீங்க அப்படியே முதலீடு பண்ணிக்கினே வரணும். வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குற அந்த போனஸ் பணத்தை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க முதலீடு பண்ணிக்கினே வரணும் 30 வருஷ காலத்துக்கு. இல்லைனாலும் நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு சேமிச்சுதான் ஆகணும், வர வழி கிடையாது. ஓகேங்களா? சோ ஒரு மாச செலவு தொகை 25,000 வச்சுக்கிட்டா, முதலீட்டு காலம் 30 ஆண்டுகள்னு வச்சுக்கிட்டா, நீங்க முதலீட்டு தொகை எவ்வளவு ஆகும்? 25,000 × 30 வருஷம் போட்டீங்கன்னா 7,50,000 முதலீட்டு தொகை இருக்கும். அந்த முதலீட்டு தொகையை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சராசரி வட்டி பாத்தீங்கன்னா ஒரு 15% கிடைக்குங்க. இது பாஸ்ட் ஹிஸ்டரி வச்சு நான் சொல்றேன் இது. ஓகேங்களா?
சோ 30 ஆண்டு கால முடிவுல எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 1,25,00,000 கிடைக்குங்க ரிட்டர்ன்ஸ். சோ 60 வயது காலத்துல நமக்கு மாச செலவு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆகுது? 1,43,590. சோ இந்த 1,25,00,000 நீங்க வந்து மாசம் 1,43,000 செலவு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 87 மாசம் நீங்க சமாளிக்க முடியும். அதாவது 7 கால ஆண்டுகள் நீங்க சமாளிக்க முடியும். சப்போஸ் நீங்க பேங்க் எஃப்டியில் தான் போடுவேன், அதுதான் உங்களுக்கு ரிஸ்கே இல்லை அப்படின்னு நினைச்சு நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வெறும் 7% இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். சோ 30 ஆண்டு கால முடிவுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 25,26,826 தான். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் 15% கொடுக்குது. அதனுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கிடைச்சது? 1,25,00,000. சோ அதுல கால் பங்கு கூட இல்லையங்க. இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க வயசான காலத்துல வெறும் 18 மாசம் தான் நீங்க சமாளிக்க முடியும் இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு. சோ அதனால நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமா நீங்க செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் நீங்க முதலீடு பண்ணினே வரணும். இல்லைன்னா மாசம் கூட நீங்க எஸ்ஐபி மூலமா நீங்க முதலீடு பண்ணினே வந்தீங்கன்னா கூட உங்களுடைய ஓய்வு காலத்தை நீங்க நிம்மதியா கழிக்க முடியும், யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாம. சரி, எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு எல்லா பிரைவேட் பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வச்சுன்னு இருக்காங்க. அவங்களே உங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் கண்டிப்பா செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசரா மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு அதுல நீங்க அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை மட்டும் செக் பண்ணுங்க, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அந்த ஸ்கீம்லாம் அப்படின்னு அதை பார்த்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணினே வரலாம். நானே வந்து 2-3 வீடியோ போட்டிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி, அதன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக அது பாருங்க. பட் நான் சொல்றது அப்படியே கேட்டுறாதீங்க, ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தால சொல்ற விஷயங்கள். நான் ஏற்கனவே இதுல வந்து முதலீடு பண்ணியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல நிறைய ஷேர் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆயிருக்கேன். ஸோ அதனால என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு இங்க வந்து பகிர்றேன். ஆனாலும் நான் சொல்றது அப்படியே நீங்க கேட்கணும் அவசியமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.